நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளை பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கான ஒரு வீடியோ. அதாவது அந்த விரைவு உணவு சாப்பிட்றவங்க இன்றைக்கி அதிகமாகிட்டே போகிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பிரியர்கள், அதாவது நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கனு, ஜிஞ்சர் சிக்கனு, அப்புறம் பர்கர், பீஸா, இந்த மாதிரி ஒரு கூட்டம். அதில் இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நாங்கள் பியூர் வெஜிடேரியன் தான் அப்படிம்பாங்க. அவங்களும் பார்த்தாலும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள் பீஸா, வெஜிடபிள் பர்கர் இப்படி போவாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமா இல்லை இன்னும் பெரிய அளவில் பாதிப்புலாம் இல்லையா அப்படிங்கிற விஷயந்தான். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. செரிமான மண்டலம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். எப்பயாவது சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனால் பெரும்பாலான வாரத்தில் 2 நாள் 3 நாள், சில பேர் வாரம் முழுக்க சாப்பிட்றாங்க. என்ன காரணம்னா அதில் போடுற ரசாயனங்கள் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு உணவை, இயற்கை உணவை பதப்படுத்த மாட்டோம் பெரும்பாலும். சரி, நம்ம வீட்டில் உள்ள உணவுகள்னாலும் கூட 1 நாள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் வைப்போம், அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலான ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் பார்த்திங்கன்னா பல மாதங்கள் பல வருடங்கள் கேரண்டியோடு தான் வருது, ஃப்ரீசரில் வச்சு வருது. ஒரு பொருளை நம்ம அதை சாப்பிட வைக்கிறதுக்காக 3 விஷயம் செய்கிறாங்க. ஒன்று டேஸ்ட்டு இன்க்ரீசர் போடுறாங்க, இன்னொன்று அதை ப்ரிசர்வேட்டிவ்காக பண்ணுறாங்க, 3வது கலரிங் ஏஜென்ட் பண்ணுறாங்க. இந்த 3ம் பண்ணும்போது தான் நம்மளை அறியாமல் ஒரு உணவு மேலே நம்ம அடிக்ட் ஆகிடுறோம். அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நாக்கை நம்ப வைக்கிறாங்க. ரொம்ப நல்ல உணவு, பிடிச்ச உணவு நம்ப வச்சு உள்ளே தள்ளிடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இல்லை பகலில் முழுக்க 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னா ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற உணவுகள் கொடுக்கறது கிடையாது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வேலைக்கு வந்துடுவாங்க. ஒரு நூடுல்ஸோ, ஃப்ரைட் ரைஸோ, பர்கரோ, ஒரு ரேப்ஸோ இது மாதிரி தான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உடனே வேலைக்கு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன ஒர்க்கில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஒர்க் ஷெட்யூல்னு உடம்புக்கு தெரியாது. ஏன்னா இவர் ஐடி கம்பெனியில் வேணாலும் வேலை செய்யலாம், இல்லை நைட்டி கம்பெனியில் வேணாலும் வேலை செய்யலாம். ஆனால் உடம்புக்கு தெரியாது இவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாது. ஆனால் இவர் கொடுக்குற உணவு ஆபத்தான உணவாக இருந்தால் இந்த உடம்பு பயந்துரும். அதுவும் எல்லோரும் சொல்லுவாங்க அஜினோமோட்டோன்னு. அஜினோமோட்டோ மட்டும் இல்லை, அஜினோமோட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு கெமிக்கல் தான். ஆனால் 100க்கும் மேற்பட்ட கெமிக்கல்கள் இந்த உணவுகளில் பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க. இன்னொரு விஷயம் மெழுகு, இதுவும் எல்லாருக்கும் தெரியும். நூடுல்ஸில் போடுறது கோட்டிங்காக மெழுகு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே டோட்டலாக நம்மளுடைய குடல், சிறுகுடல், பெருகுடல், இரைப்பை, மலக்குடல் எல்லாத்தையுமே டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். யாரெல்லாம் ஒரு 20-30 வயசு வரைக்கும் அதிகமாக இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ இவங்களுக்கெல்லாம் 40 வயசுக்கு மேலே எல்லா நோயும் வரும். வரலன்னா தான் நீங்கள் சந்தேகப்படணும், வந்துட்டுனா நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட உணவுகள் இவ்வளோ ஆபத்தான உணவு. ஆனால் இன்றைக்கி என்ன காரணம்னா ஒரு சைவ உணவகங்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கவுண்டர்னு வச்சுருக்கான். அந்தளவு நிலைமையில் ஆகிப்போச்சு. யாருக்கும் உட்காந்து சாப்பிட நேரம் கிடையாது, நின்றுக்கிட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறது. சரி, சைவ உணவுனா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி உணவுகள்னா போனோன்னா ஒரு பர்கர் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை சூடு பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேக் ஒன்று ரெடி ஆகுது, ஒரு சாண்ட்விச்சுக்கான கேக், அந்த மீட் கேக் ரெடி ஆகுது. உடனே அதை அந்த ஸ்டேக்கை கொண்டாந்து அதில் வைக்கிறாங்க, ஒன்று குத்துறாங்க, ஒரு குச்சியை குத்துறாங்க, கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். நூடுல்ஸு பாயில் பண்ணி வச்சுக்கிறாங்க, காய்கறிகள் கட் பண்ணப்பட்டு இருக்குது, கறிகள் வறுத்துருக்குது, கேட்டோன்னா அப்படியே கலந்து அடித்து கொடுத்துட்றாங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அன்றைக்கி ஒரு நாளைக்கு எனர்ஜி இருக்கும், ஆனால் அதோட பாதிப்பு பல வருடங்கள் கழித்து நிச்சயமாக தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் ஐடி கம்பெனி, பெரிய பெரிய நிறுவனங்களில் காசு அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரண வர்க்கத்து மக்கள், மிடில் கிளாஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு அடிமையாகிட்டாங்க. எப்பயாவது சாப்பிட்லாம், காரணம் அதுவும் நம்மளோட சேர்ந்துட்டதுனால. ஆனால் எப்போவுமே சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்களோ இல்லை சில பேர் சொல்கிறாங்க என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குன்னு. குழந்தைக்கு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு மனசுக்கு தெரிஞ்ச ஒரு விஷத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா உங்கள் எதிர்காலங்களில் உங்கள் குழந்தைங்க நோயோடு இருக்கும்போது அதுக்காக வருத்தப்பட போதும் நீங்கள் தான். அதனால் சம்பாதிக்கிறதுக்கு வாழ்வாதார விஷயங்களை எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களோ வாழ்வியலையும் இந்த உணவுகளையும் கற்றுக் கொடுத்துட்டு போங்க. அவங்கள நோயாளிகளை விட்டுட்டு போகாதீங்க. நோயாளிகளால் ஒரு நல்ல சிந்தனை பிறக்காது. நல்ல சிந்தனை பிறக்கலைன்னா அந்த தேசம் வல்லரசு ஆகாது. அதனால் நல்ல சிந்தனைக்காக நல்ல ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைக்கு கொடுங்க, நீங்களும் அதையே சாப்பிடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.